ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரு ஃபிலிம் சஜஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு அண்டர்ரேட்டட் 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் எந்த வீடியோஸ்லையுமே வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் இதில் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அண்ட் புதுசாக ஹைப்புன்ற ஒரு பட்டன் வந்து பக்கத்தில் வந்திருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இப்படி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். Let's get started. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற படம் 2008 ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்மாக ரிலீஸ் ஆன ஜம்பர். இந்த படத்துடைய கதை என்னென்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஜெனட்டிக்கல் அனாமலினால அவர் பார்க்குற எல்லா இடத்துக்கும் அவரால் ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் பவர் வந்து அவருக்கு கிடைக்குது. ஆனால் அதை அவர் எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி அங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்து தனியாக வந்து ஒரு ரூம் எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போது ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா வருது. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேங்க்கையுமே அவர் கொள்ளையடித்து முடிச்சிடுறாரு. அந்த பேங்க் அவர் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை ஹண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சி கொள்றதுக்காகவே ஒரு டீம் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த குரூப்பு அந்த ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. இது தெரியாத நம்ம ஹீரோ அவர் பாட்டுக்கு ஜாலியாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அவரை கொல்லணும்னு நினைக்கிற இந்த ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த டீம் கிட்ட இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லைன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோவை கொல்லணும்னு வர அந்த மெயின் வில்லன் வந்து சாமுவல் ஜாக்சன் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படம் லிட்டரலி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன படம் தான். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஒரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஃபிலிமாக இது இருக்கும். இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, தமிழ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற படம் ஒரு 2020 இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து இந்த படம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நானுமே வந்து அந்த லாக்டவுன் டைமில் தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் 2017 ஒரு sci-fi ஆக்ஷன் ஃபில்மாக ரிலீஸ் ஆன வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஃப்யூச்சரில் ஓவர் பாப்புலேஷன் அண்ட் ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸ்னால கவர்மெண்ட் ஒரு புது பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு குடும்பத்துக்கே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கணுன்ற ஒரு ரூலை வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. அந்த டைமில் ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ஒரு 7 குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. அவங்க 7 பேருமே ஒரே டைமில் பிறந்திருக்காங்க, ஒரே ஃபேமிலிக்கு பிறந்திருக்காங்கன்றதுனால அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற ஒரு 6 பேரை வந்து கூட்டிகிட்டு போய் க்ரையோஸ்லீப்பில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுடைய தாத்தா வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் சீக்ரெட்டாக வளர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த 7 பேருக்குமே இந்த வீக்ஸில் இருக்கிற டேஸோடைய பேரை வந்து வைக்கிறாரு. லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொல்லி 7 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையை அவங்க ரொம்ப வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மண்டே வந்து வெளியே போவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஆனால் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை கடத்தி வச்சுருக்காங்களான்றதை கண்டுபிடிச்சி காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. அண்ட் இந்த படம் நான் சொன்ன மாதிரி 2020 தான் நான் ஆல்ரெடி பார்த்தேன். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லணுன்றதுக்காகவே திருப்பி ஒரு தடவை முந்தா நேற்று உட்காந்து பார்த்தேன். கண்டிப்பாக இன்னுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் இருக்கிற விஷுவல்ஸ், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும். இந்த படம் Amazon Primeல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இட் வில் பி வொர்த் தி வாட்ச். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஸ்பேஸ் ஸ்வீப்பர்ஸ். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா, ஃப்யூச்சரில் இயர் 2092 இந்த உலகமே வந்து இன்ஹாபிட்டபிளாக மாறிட்டு இருக்கும். இந்த உலகம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத உலகமாக மாறி இருக்கும். அப்போது யூடிஎஸ்ன்ற ஒரு குரூப் வந்து ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி உலகத்துடைய பாப்புலேஷன்லேருந்து வெறும் ஒரு 5-10% வரைக்கும் மட்டும் கூப்பிட்டு போய் அங்கே வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உலகத்தில் வாழ்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஸ்பேஸில் இருக்கிற இந்த டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஜங்க் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த டீம் ஸ்பேஸில் இந்த டெப்ரிஸை போய் தேடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஷிப் ஒன்று கிடைக்கிது. அந்த ஷிப்பில் ஒரு 7 year old ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு பெண் குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த குழந்தைய அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தை இந்த மொத்த உலகத்தையே அழிக்க போகிற ஒரு மிகப்பெரிய வெப்பன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படம் வந்து ஒரு கொரியன் ஃபிலிம். ஆனால் இந்த படத்தில் நிறைய இங்கிலீஷுமே இருக்கும். ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இந்த படத்தை இந்த ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது நம்ம லாங்குவேஜில் வந்த கல்கி படம் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி கல்கிக்கு முன்னாடியே அந்த படம் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த கல்கியில் வர அந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் மாதிரி இதுலேயுமே ஸ்பேஸில் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்கியில் கமல்ஹாசன் சாருக்கு வந்து 200 வயசு ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த யூடிஎஸ்லையுமே வந்து அதை க்ரியேட் பண்ணவங்களுக்கு
மோர் தென் 100 இயர்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் தான் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு கதை. அண்ட் இந்த படம் ஸ்பேஸ் ஷிப்பர்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஒரு ஃபன், ஆக்ஷன், சைஃபை எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கும். இது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற படம் 2013 நம்ம டாம் க்ரூஸ் நடித்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபில்மாக ரிலீஸ் ஆன ஆப்லிவியன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 2077 ஒரு ஏலியனோட வார்னால் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம உலகத்தை விட்டு சாட்டனுடைய ஒரு சாட்டனா ஜூபிட்டரான்னு சொல்லி எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் இந்த ரெண்டில் இருக்கிற ஏதோ ஒரு மூணுக்கு வந்து வாழ போயிருப்பாங்க. அந்த மூணோட பேர் வந்து டைட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வருஷம் 2077 நம்ம ஹீரோ ஜாக் ஹார்பரை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனாக வந்து இந்த எர்த்துக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. திடீர்னு ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம உலகத்தில் கிராஷ் லேண்டிங் ஆகுது. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். நம்ம எர்த்தை கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ரோபோட்ஸ் வந்து அங்கே அதில் வந்து மற்ற ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து சுட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் இவர் ஜாக் ஹார்பர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு யாருன்னா, இவருக்கு அடிக்கடி கனவுல வந்து அதே பொண்ணு. இவருக்கு அடிக்கடி கனவுல வர அந்த பொண்ணு இங்கே இப்போது நம்ம முன்னாடி இருக்கே அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு மண்டைக்குள்ளே போயிட்டே இருக்கும். உண்மையிலே இந்த வார் எப்படி நடந்துச்சு, இவர் யார், இந்த பொண்ணு யாருன்ற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்சரை தேடி ஒரு போவார். ஸோ இவர் தேடுற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் கிடைச்சதா இல்லையன்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாம் க்ரூஸ் நடிச்சிருக்காரு. சப்போஸ் இந்த படத்தோட ரேட்டிங் கம்மியாக இருக்குன்றதுனால யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். டாம் க்ரூஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு பட்ஜெட்டுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். அதனால் இந்த படத்துடைய விஷுவல் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வந்து நான் சுத்தமாக எதிரே பார்க்கல. ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது இந்த படம் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் அமேசான் ப்ரைம்லேயுமே பார்த்துருக்கேன். இந்த படம் தமிழில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் செக் பண்ணி தமிழை பார்க்கணுன்னா பாருங்கள். நான் பார்க்கும்போது ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக இதுவுமே ஒரு தரமான படம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற படம் என்னென்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம், நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் நினைக்கிற ஒரு படம். 2011 ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன இன் டைம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா, ஃப்யூச்சரில் மனுஷங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வயசாகிறது ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எப்படி அதுக்கப்புறம் உயிர் வாழணும்னா டைமை வந்து அவங்க வாங்கணும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து டைமு தான் கரன்சியாக வந்து இருக்கும். அதாவது டைமு தான் வந்து காசாக இருக்கும். ஸோ அவங்க உயிரோடு இருக்கணும்னா அவங்க டைமை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிற மாதிரி இந்த படத்தில் அவங்க வேலைக்கு போய் டைமை வந்து சம்பாரிச்சுட்டு வரணும். ஸோ ஏழைங்க எல்லாருமே வந்து ஒரு வீக் ஒரு டே அந்த மாதிரி தான் வந்து அவங்க சம்பாரிச்சு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பணக்காரங்க எல்லாருமே வந்து லிட்ரலி அவங்களுக்கு சாவே இல்லைன்ற மாதிரி காசை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அதாவது டைமை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. லிட்டரலி அவங்க வந்து இம்மார்ட்டலாக இருப்பாங்க இந்த பணக்காரங்க எல்லாருமே. அண்ட் அந்த ரிச் அண்ட் பூரோட அந்த கான்ட்ராஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பூர் பீப்புளுக்காகவே செப்பரேட்டாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் வந்து டெய்லியுமே யாராவது ஒருத்தவங்க செத்துட்டே இருப்பாங்க. இந்த பணக்காரங்க வாழ்கிற அந்த அவங்களுடைய இடத்துக்கெல்லாம் போகணுன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நிறைய செலவாகும். ஸோ அந்த டைமில் இந்த படத்துடைய ஹீரோ வில் ஒரு கிளப்பில் இவருக்கு ஒரு நாள் ஒருத்தவங்களுடைய உயிரை காப்பாற்றுறாரு. அந்த காப்பாற்றினவர் கிட்ட லிட்டரலி ஒரு 100 வருஷம் வந்து அவருடைய கையில் வந்து டைம் வச்சிருப்பாரு. அந்த மொத்த 100 வருஷத்தையுமே வந்து அவர் நம்ம ஹீரோவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மனுஷனை சாவடிச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் போலீஸாக வரப்போகிறது வந்து நம்ம கிலியன் மர்ஃபி, எல்லாருடைய ஃபேவரட் ஆக்டராக கண்டிப்பாக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹீரோ தான் அந்த மனுஷனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த டைமில் இவங்களுக்கு கிடைச்ச அந்த 100 வருஷத்தை வச்சு பணக்கார உலகத்துக்கு போய் பணக்கார வாழ்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லி போவார். அங்கே போய் இந்த சூதாட்டம்லாம் ஆடி இன்னும் நிறைய காசை வந்து நிறைய டைமை வந்து சம்பாதிக்கிறாரு. அண்ட் இந்த போலீஸுமே வந்து அவரை கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுட்டு தான் இந்த படத்துடைய கதை. எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் இந்த படம் ஏன் நிறைய பேருக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த படம் பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்குமே நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தேன். இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் மாதிரி எதுனா வந்துச்சுன்னா இன்னும் பெருசாக பண்ணலாம். இந்த படம் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதனால தான் இந்த படத்தை நான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். இந்த படம் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யாரும் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் ஒரு தடவை பாருங்கள். அண்ட் நான் பண்ணதுலேயே இதுதான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய
டாப்பிக்கில். கண்டிப்பாக அதெல்லாமே அடுத்தடுத்து வரும். கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் இமீடியட்டாக வர அடுத்த வீடியோ வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய 25 படம் வந்து பண்ணியிருக்காரு இப்போ ரிலீஸ் ஆன பராசக்தி வரைக்கும். ஸோ அவருடைய படங்களில் நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ எனக்கு அதில் பிடிச்ச ஒரு 10 படங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ஒரு ஃபிலிம் சஜஷன் வீடியோ கிடையாது, என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் எஸ்கேஎன் அப்படின்னு சொல்லி நான் அதில் ஒரு ரேங்க் மாதிரி பண்ண போகிறேன். அண்ட் அடுத்தடுத்து நிறைய ஃபிலிம் சஜஷன் வீடியோஸும் வரதான் போகுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் இதோடைய பார்ட் 2மே வரலாம். ஹாரர், த்ரில்லர்னு சொல்லி எல்லா ஜானர்லையுமே வந்து உங்களுக்கு படத்தை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸும் வரதான் போகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ, அந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ரியாக்ஷன் அண்ட் பராசக்தியோட ட்ரெய்லர் ரியாக்ஷனுமே வந்து ரெண்டுமே நம்ம சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு அந்த 2 வீடியோவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வியூஸ் போச்சு. நிறைய என்கேஜ்மெண்ட் 2 வீடியோக்குமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப் ஆப்ஷனையுமே வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். தட்ஸ் இட். இந்த வீடியோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பாய்.